வணக்கம். என் அன்பு நாடார் ரத்த உறவுகளை, நாம எங்க இருந்தாலும் எங்க பிறந்தாலும் ஒற்றை உறவாக நாடார் 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 என்கின்ற இந்த நாங்க எப்போ சொல்ற மாதிரி கெத்தா சொல்ற மாதிரி இந்த பனையேறி கூட்டம் எங்களுடைய நாடாருடைய சொந்தம். எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு மிக சிறப்பான கட்டமைப்போடு தான் இருப்போம். முதல்ல இந்த கோவில்பட்டிக்கு என்னுடைய நாடார் ரத்த உறவுகளை காண வாய்ப்பளித்த அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் உறவுகளை, குறிப்பாக என் இளைஞர் படை நாடார் ரத்த உறவுகளுக்கு நான்லாம் உங்களை காண்பது மிக குறைவாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த எங்கள் குலசாமியாக நினைக்கின்ற எங்கள் அண்ணன் கராத்தே செல்வி நாடாருடைய வழியில இந்த நாடாருடைய கட்டமைப்பை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளை, இது ஒரு முக்கியமான விழா. அதுவும் ஒரு தூய்மையான தலைவர், பெருந்தலைவர் எங்க ஐயா காமராஜருடைய பிறந்த நாள்ல எங்களை போன்ற மாற்று வழி பயணத்தில் இருக்கிற போராளிகளுக்கு ஐயாவை வழக்கம் போல சொல்றதுல கும்பிடுவதை தவிர எங்களுக்கு வேறொன்று தகுதியும் இல்லை. ஏனென்றால் ஐயாவின் உறவாக பார்த்தாலும் நாங்கள் அண்ணன் கராத்தே செல்வி நாடாருடைய வாரிசுகளாக இருக்கிறோம். அது வேறு, இது வேறு. உறவுகளை, இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வணிகம் நிறைந்த கோவில்பட்டி மண்ணை மிதித்ததில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன். இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சிலை அமைத்த இந்த நாடார் உறவுகளுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். முன்னெல்லாம் இந்த புறவழி சாலைகள் இல்லாத நேரத்தில் நாங்க கோவில்பட்டியை தொடாம இந்த சென்னைக்கு பயணிக்கும் போது போகவே முடியாது. ஆனால் இந்த புறவழி சாலை வந்த பொழுது கோவில்பட்டியை தவிர்த்து போக வேண்டிய சூழல் வந்தாலும் என் உறவுகள் உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திச்சதுல சந்தோஷம் அடைகிறோம். அன்பு உறவுகளுக்கு இந்த நேரத்தில் வெறும் கூட்டத்தை கூட்டிட்டோம், எல்லாரையும் சந்திச்சிட்டோம், கைத்தட்டிட்டோம், ஆரவாரம் பண்ணிட்டா மட்டும் நம்மளுடைய விஷயம் முடியக்கூடாது. இன்றைய இளைஞர்களுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும். சமுதாயம் என்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஐயா பிறந்த நாள்ல அரசியல் பேச விரும்பாவிட்டாலும் எங்கள் நாடார் சமுதாயத்தை தொடாமல் எந்த அரசியலும் நடக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் நான் இந்த தேர்தலை கடந்த பிறகு முதல் ஏறுகிற மேடை இதுதாங்கிறனால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இத யாரையும் தனிப்பட்ட முறையில இத பேச வரல. நீங்கள் யாருனாலும் ஆட்சி அமைச்சுக்கிடுங்க, யாரு ஆட்சியினாலும் தொட்டு பார்த்துக்கிடுங்க. ஆனால் நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக வாழ்ற எங்களுடைய நாடார் தொகுதிகளை நீங்க கை வச்சு உங்க ஆட்டத்தை காமிச்சீங்கன்னா எங்கள் குலசாமி அண்ணன் கராத்தே செல்வி நாடார் வழியில வந்த இந்த நாடார்களுடைய இளைஞர் பட்டாளம் உறவுகளை, எந்த தொகுதியில நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ நல்லவரோ கெட்டவரோ செய்தாரோ செய்யலையோ, ஆனால் அவன் சொக்கார சொந்தக்காரன், அவர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்ல. நாடார் தொகுதிகளை நாடார் தான் ஆள வேண்டும். இதை என்னைக்கும் மனசுல வச்சுக்கிடுங்க.
படம் பார்க்கிற ரசிகர்களாக இருப்போமே தவிர பகைவர்களுக்கு பாடம் புகட்டிய கரத்த செல்வி நாடார் வழியில் வந்த செல்வி நாடாரை பாடமாக எடுத்தாலும் தவிர சிறைப்படத்துகளை பாடமாக எடுக்காதீங்க. உறவுகளை இதை ஒரு செய்தியாக சொல்லவில்லை, அடுத்து வருகிற தலைமுறையை ரொம்ப பாதிக்கும். குறிப்பாக இளைஞர்கள், நம்முடைய சகோதரிகளும் இதை புரிஞ்சுக்கிடணும். நம்மளுக்கு யார் தேவை, எது தேவைங்கிறத நம்ம தெளிவா புரிந்துக்கிடணும். அதிகம் பேச எனக்கும் வார்த்தைகள் இல்ல. எப்போ சொல்ற மாதிரி சுத்தி சுத்தி பல கருத்துக்களை பேசினாலும் அங்கதான் வந்து நிப்பீங்க. அது உங்க தப்பு இல்ல, ஏன்னா என் ரத்தத்துல அதான் ஊறி கிடக்குது. நான் நாடாராக பிறந்தேன், நாடாராக மடிவேன். அது முடிகிற வரைக்கும் என் குலசாமி கராத்தே செல்வி நாடார் வழியை தவிர வேறொன்றும் தெரியாது. நாடாரத்த உறவுகளை எங்க இருந்தாலும் ஒற்றுமையா இருப்போம், பலமா இருப்போம். எந்த உறவுகளையும் விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக என் உயிரே என்னுடைய நாடார் இளைஞர் பட்டாளத்துக்காகத்தான். அந்த உறவுகளுக்காகவும் என்னுடைய இளைஞர்களுக்காகவும் நீங்க கேட்ட உங்களுடைய அன்புக்காக இதோ அந்த வசனத்தை கடந்த முறை ஆலங்குளம் தேர்தலுக்கு அப்புறம் இதை நான் திருப்பி சொல்றேன். தம்பி, தப்பா சொல்லக்கூடாது. வான்ட்டு இருக்கிற மெட்டல் வேற, யான்ட்டு இருக்கிற மெட்டல் வேற. உறவுகளை சந்தித்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு நாடார் ரத்த உறவுகளை வணக்கம்.